வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. ஃப்ரைட் சிக்கன்மா, ஃப்ரைட் சிக்கன். சின்ன பொண்ணு ஃப்ரைட் சிக்கன்மா, சின்ன பொண்ணு ஃப்ரைட் சிக்கன். சிஎஃப்சி சிக்கன்மா, சிஎஃப்சி சிக்கன். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன். நீங்கள் இதுவரைக்கும் சுவைத்திடாத புதிய சுவையில் நம்மளோட சின்ன பொண்ணு ஃப்ரைட் சிக்கன். சிஎஃப்சி சிக்கன்மா, சிஎஃப்சி சிக்கன். வாங்கம்மா வாங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. சிஎஃப்சி சிக்கன். அம்மா வாங்க, அக்கா வாங்க, அண்ணா வாங்க, அப்பா வாங்க, பெரியவர்களே வாங்க, தாய்மார்களே வாங்க, சிறுவர்கள் சிறுமியர்களே வாங்க, குழந்தைகளே வாங்க. வாய்க்கு ருசியான மொறுமொறுப்பான சிஎஃப்சி சிக்கன் வாங்கணுமா? குழந்தை கடைக்கு வாங்க. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை. சின்ன பொண்ணு ஃப்ரைட் சிக்கன் www.com. என்னது இது? வியாபார கொடுமை ஆரம்பிச்சாச்சா? ஓனர் என்ன ஓனர் மாமியார் குடும்பம் மாதிரி சொல்லிட்டு இருக்கிய? வியாபாரம் ஓனர், வியாபாரம். ஃப்ரைட் கிறிஸ்பி சிக்கன் வியாபாரம். ஆமா, பொரிச்ச கறி தானே. ஓனர் என்ன இப்படி ஒத்த வார்த்தையில பொரிச்ச கறி தானேன்னு சொல்லிவிட்டிய? கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் ஓனர். அதுதான் பொரிச்ச கறி தானே. ஐயோ ஓனர், உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. ஒரு 100 ரூபா தாங்க, ஒரு பீஸ் தாரே, தின்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமா, ஒரு வாய் சாப்பிடுறதுக்கு 100 ரூபா தரவே. ஒரு பீஸ் 100 ரூபானா என்ன கொள்ளையடிப்பா இருக்கு? ஓனர் சும்மா தர முடியாதுல்ல, அதான் காசு வாங்கிட்டு தரேன் ஓனர். சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு கூட நீங்களே வீட்டுக்கு தாத்தானி வாங்கிட்டு போவிய. 200 ரூபாய்க்கு 1 கிலோ கறியை வாங்கி நீங்க அம்மாட்ட கொடுத்தா அழகா பொரிச்சு தருவா, அங்க உட்கார்ந்து வீட்லயே சாப்பிடுவோம். வாங்கிட்டா 100 ரூபாய் தந்துட்டு ஒரு துண்டு வாங்கி திங்கன்னு போல்க. ஓனர் 100 ரூபாய் இல்ல ஓனர். பெரிய பாக்ஸ் சிக்கன் 499 ரூபா, சின்னது 299 ரூபா. எது வேணும் வீட்டுக்கு வாங்கிட்டு போங்க ஓனர், என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன். பெரிய பேர்தா பொரிச்ச கறியும் சொல்லி உனக்கு வலிக்குது போல்க. 400 ரூபாய் 500 ரூபாங்க. ஓனர் நீங்க இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் சாப்பிட்டுக்க மாட்டீங்க ஓனர். டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும், நாக்கிலே நின்று நடனம் ஆடும். டேஸ்ட் எப்படி இருக்கும்? அதான் ஒரு 100 ரூபாய் தாங்க, தாரேன்னு சொன்னேன். நாங்களும் இதை வாங்கி தின்றுக்கோம். ஏற்கனவே ஒரு தடவை இதே மாதிரி ஒரு பையனை வியாபாரம் பண்ணும்போது தான் வாங்கி தின்றுருக்கு. ஓனர் அது வெளியே வாங்கினது, இது என் கையால பொரிச்சது ஓனர். கையால பொரிச்சதுன்னா வேற மாதிரி இருக்குமா? நாங்களும் கையால தான் பொரிக்கிறோம். ஓனர் அதெல்லாம் வேற, இது வேற ஓனர். வாங்கி சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு பிறகு சொல்லுவீங்க. என்னது வேற? கறியை கூட்டு வச்சுட்டு பக்கடா மேல தூவிட்டுங்க மாதிரி இருக்கா? ஓனர் நான் அதுக்கு எவ்வளவு அழகான பெயர் வச்சிருக்கேன். சிஎஃப்சி சின்ன பொண்ணு ஃப்ரைட் சிக்கன் ஓனர். நீங்க என்னடான்னா கறி குழம்பு பக்கடான்னு லோக்கலா இறங்கிட்டீங்களா ஓனர். இத சாப்பிட்டு பார்த்தா எவ்வளவு ஹை கிளாஸா இருக்கும் தெரியுமா? வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க ஓனர். என் பிள்ளைகளுக்கு பிடிக்க, அதனால வாங்கிட்டு பாரு. ஆமா, அங்க என்ன உன் படத்தை நட்டு வச்சிருக்கா? ஓனர் சின்ன பொண்ணு கிறிஸ்பி சிக்கன்ல என்னோட கையால செஞ்சது. இது என்னோட ஓன் ப்ராடக்ட் ஓனர். அதனால இதுக்கு நானே தான் விளம்பரம். ரொம்பதான் விளம்பரம் தானே. நீ யாரி தொங்க வேண்டியதானே, எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? ஓனர் நான் அங்க தொங்கிட்டு இருந்தேங்க, யார் வியாபாரம் பண்ணுவா? எத்தனை டப்பா வேணும்னு மட்டும் சொல்லுங்க ஓனர். ஒண்ணு போதும். ஓனர் என்ன ஓனர் இப்படி அநியாயம் பண்றிய? முந்திலாம் ஆளுக்கு ஒரு பக்கெட்டு, ஆளுக்கு ஒரு டப்பானி வாங்கிட்டு போவிய. இப்பெல்லாம் அப்படியே பண்றிய? ஒரு டப்பாவை வாங்கிட்டு போறிய, இல்ல அரை டப்பா வாங்குறிய, இல்ல கால் வாங்குறிய? என்ன ஓனர் நீங்களே இப்படி இருந்தா நாங்களே எப்படி வியாபாரம் பண்றது, எப்படி பொழைக்கிறது? அப்ப எங்களை நம்பிதான் பொழைக்கிறீங்களா? ஆமா ஓனர், நீங்க அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன் சொல்லியனா, எங்கட முதல் கஸ்டமர் நீங்க தான். நீங்க ஒரு 10 டப்பா வாங்கிட்டு போனதானே பாக்குறவியெல்லாம் பாத்துட்டு வந்து வாங்குவோவே. ஆமா, 10 டப்பா. உன் கடையில சிக்கன் 5000 ரூபாய்க்கு நான் வாங்கி திங்கனா, 200 ரூபாய் கொடுத்து கறி கடையில கறியை வாங்கிட்டு வந்து எங்க வீட்லயே செஞ்சிருவேன். சரி, என் பிள்ளைகளுக்கு இந்த பொரிச்ச கறியை ஆசை விடுமே தான் வாங்கிட்டு போறேன். ஒண்ணுதான் போதும், நிறைய எல்லாம் திங்கக்கூடாது. சரி ஓனர், இது பிள்ளைகள் கொடுத்துருவியா? உங்களுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க அம்மைக்கலாம் சூப்பரா இருக்கும் ஓனர். கூட ஒரு டப்பா வாங்கிட்டு போங்க. நீங்க உங்க அம்மா உங்க தம்பி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம்ல? இல்லன்னா உங்க பிள்ளைகள்ட்ட தான் நீங்க அடம் பிடிச்சி கெஞ்சி வாங்கி சாப்பிட வேண்டியிருக்கும். ஏன்னா சிஎஃப்சி சிக்கன் வந்து அவ்வளவு டேஸ்ட். நாவில் நடமாடும், பல்லில் கரையும் சுவை ஓனர். ஆமா, என்கிட்டே ரொம்ப விளம்பரத்தை பண்ணு. சரி 2 டப்பா எடு. வானரி பிசாண்டி நலந்தானா நலந்தானா, பேக்கும் நீங்களும் நலந்தானா, நலம் பெற வேண்டும் நீ என்று நாளும் என் உள்ளம் வேண்டியது. கடிபட்ட செய்தியை கேட்டவுடன் மீன்காரக்கா, கடிபட்ட செய்தியை கேட்டவுடன் உணர்பட்ட பாடை யார் அறிவா? என்ன பிசாண்டி, பேக்கோ நீங்களும் நல்லா இருக்கீங்களா? கொடைக்கானெல்லாம் முளைச்சிருந்த சூப்பு கீப்புல வச்சு குடிச்சு சரி பண்ணிட்டீங்களா? அப்படியா? வீட்டுல வந்து பார்க்கணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எங்க சித்தி வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால எங்கேயுமே நகர முடியல பிசாண்டி.
ஆமாமா அது ஒரு பெரிய பிரச்சனை கண்டுபிடிச்சாச்சு. தெரியும் தெரியும் நானும் கேள்விப்பட்டேன். முதல்லயே இந்த பிரச்சனையை பத்தி நான் சொல்லும்போதே நீங்க நம்பி இருந்திருக்கலாம். இப்ப எல்லாம் கைய மீறி போன பிறகு அந்த பிள்ளையை துரத்தி விட்டு என்ன பிரயோஜனம்? கல்யாணம் முடிஞ்சாச்சு, சேர்ந்து வாழ வைக்க வேண்டியதானே வானரி. பிசாண்டி நீங்க கவலைப்படாங்க, இப்பதான் அடிபட்டு கடிபட்டு வந்திருக்கீங்க. அதனால அதை பத்திலாம் கவலைப்படாதங்க. இந்த வாழ வைக்கிறது வாழாம வைக்கிறதுல எங்க சித்தி பாத்துக்கிடுவாவே. நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை பார்த்துட்டு போங்க பிசாண்டி. திரும்பவும் எங்கேயாவது வரும்படி வாங்கி கட்டிக்கிடாம போங்க. சரி வானரி, நீங்க எதுக்கு வந்தீங்க? நானே குழந்தை நல்ல அழகா கடை போட்டுருக்கான்னு சொன்னாவே, அதான் சுத்தி பார்த்துட்டு ரசிச்சுட்டு போலான்னு வந்தேன். அப்ப நீங்க பொரிச்ச சிக்கன் வாங்கலையாங்க? இங்க பொரிச்ச சிக்கன் இல்லையா, அதான் வாங்கல. வானரி குழந்தை விழுந்து டப்பா டப்பா வச்சிருக்காளே, இதுக்கு பேர் என்ன? அது சிஎஃப்சி. அதுவா ஏதோ பெப்சி மாதிரி நினைக்கிறேன், அதனால நான் வாங்கல. ஓனர் நீங்க இப்படி சொல்லாங்க ஓனர். 10 டப்பா வாங்கினேன்னு சொல்லுங்க, அப்பதானே உங்களை பார்த்து மத்த வீல ஒழுங்கா வாங்குவாவே. மீன்காரக்கா வாங்க வந்திருக்கா, வீல எதுக்கு கெடுக்கிறிய? மீன்காரக்கா ஓனர் வாங்கியிருக்கா 2 டப்பா சின்ன பொண்ணு ஃப்ரைடு சிக்கன். அப்படியே வானரு 2 டப்பா வாங்கிருக்காவே. வானரு ஒண்ணுமே வாங்கலன்னு சொன்னீங்க. பிசாண்டி இது எங்க வீட்டுக்கு இல்ல, உங்களை கடிச்சு வச்சில்ல நாயி, அதுக்கு வாங்கிட்டு போய். எதுக்கு வாய் விளக்குறிய? பயப்படாதுங்க, உங்களை கறிக்க ஆசைப்பட்டு கடிச்சுட்டு அந்த மாதிரி என்ன யாரையும் பேக்ல கடிச்சு வீங்கிடப்படாதுல்ல, அதான் அது கொஞ்சம் போடலாமேன்னு வாங்கிட்டு போறேன். நீங்களும் வாங்கி வந்து கொஞ்சம் போட்டு போங்க பிசாண்டி. ஏ குழந்தை, பிசாண்டிக்கு சாக்கு வந்திருக்கு, சாக்கு. நீ 2 டப்பாவை எடு, அங்க சாக்குல இருந்து வெளிய வரக்குள்ள நான் ஓடிறேன். ஓனர் ரூபா தாங்க ஓனர். எப்பவுமே வீட்ல தானே வந்து வாங்குவா, அது மாதிரி வந்து வாங்கு. சரி ஓனர் தாங்க. வழியில நாயெல்லாம் வர கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போங்க ஓனர். போற வழியில எந்த நாய் வந்தாலும் அதுக்கு 2 போட்டுட்டு தான் போவேன். நான் போயிட்டு வரேன். பிசாண்டி பேக்கு பத்திரம். குழந்தை பிள்ளை வாழர் திங்கிறதுக்கு தானே வாங்கிட்டு போறாவே. எப்படி நாய் பேயின்னு கதை முடியாம போறேன். மீன்காரக்கா போற வழியில நாய் வந்துச்சுன்னா போட்டுட்டு தான் போகலாம். நீங்களும் கூட ஒரு டப்பா வாங்கிட்டு போய் போட்டுக்கிட்டே போங்க, எதுக்கும் இன்னொரு தடவை கடிச்சிடக்கூடாது. ஐயா ஆமா குழந்தை பிள்ளை, செல்லம்மா அதுதான் சொன்னேன். நானும் கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். எனக்கு 2 டப்பாவே எடு. சரிக்கா இருங்க தான் எடுத்தாரு. எவ்வளவு? ஏக்கா பெரிய டப்பா ஒன்று 499, ஓனர் வாங்கிட்டு போனாவில்ல அது. சின்னது 299. எதுக்கு உங்களுக்கு வேணும்? பேருசே தந்துரு, அதுல தான் நிறைய இருக்கு. சரிக்கா இருங்க தான் எடுத்தாரு. குழந்தை பிள்ளை 2 சேர்த்து 800 ரூபாயா? என்னது 800 ரூபாயா? மீன்காரக்கா 1000 ரூபாய்க்கு 2 ரூபா தான் கம்மி. ஒன்னு 499. அப்படியே 499. நான் 400 ஆரம்பிச்ச உடனே 800 ரூபாய் தான் வரும்னு நினைச்சேன். 1000 ரூபாயா? ஏக்கா 1000 ரூபான்னு நினைக்காதங்கக்கா, 1000 ரூபாய்க்கு 2 ரூபா கம்மி தான். வெறும் 998. சரி கொண்டு போய் வச்சிட்டு ரூபாய் எடுத்துட்டு வாரேன். சரி மீன்காரக்கா பார்த்து எடுத்துட்டு போங்க. ஐயோ எத்தனை நாய் வழியில வரப்போதோ தெரியலையே, சிக்கனை வேற கொண்டு போறோமே, பயமால இருக்கு. ஏழ குழந்தை என்ன கடை இது? கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் பாட்டி. ஓனர் உங்களுக்கு எத்தாப்புல வாங்கிட்டு போனவள பாக்கலையா? பார்த்தோம் அவட்ட தான் கேட்டுட்டு வாரோம். ஓனர் தான் சொன்னா குழந்தை கடை போட்டிருக்கான்னு அதான் வாடி வந்துட்டோம். குழந்தைமா இது சிக்கன்லயே செஞ்சிருக்காவே. ஆமா பாட்டி, ஃப்ரைடு சிக்கன் சொல்றீங்களா? வேற சிக்கன்ல செய்வோம் மட்டன்லயா செய்வாவே? அது வந்துமா உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னா, 40 நாளைக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. என் மருமவ அப்படி சொல்லியிருக்கா. அதான் யோசிக்கிறேன் இது சிக்கனா இல்ல காய்கறியான்னு. பாட்டி இது சுத்தமான சிக்கன். என்னது சிக்கனா? காய்கறியா இருந்தா கஷ்டப்படாம சாப்பிட்டு இருக்கலாம். ஏன் பாட்டி சிக்கனா இருந்தா கஷ்டமா இருக்குமா? இல்லம்மா கொஞ்சம் ஒளிஞ்சி மறைஞ்சிதான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஏக்கா நானும் சர்ச்சுக்கு தானே போறேன். சிக்கனும் மட்டன்லாம் சாப்பிடாமலே கிடக்கேன். அப்படி இருக்கேன்னு சொன்னா கிழவனாரிய நீ இந்த வயசுல டைவர்ஸ் பண்ணிடுவாரு. அது நம்ம மன விருப்பம் தான்க்கா. ஆண்டவர் இது திங்காதங்க அதை திங்காதங்கன்னு சொல்லல. நம்ம விருப்பம் தான். வேணும்னா சாப்பிடலாம், வேண்டாம்னா இருக்கலாம். நம்மளுக்கும் வயசாவது பத்தியலா. இப்ப திங்காம எப்ப திம்பிய?
குழந்தை இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான கடை போட்டிருக்கா. இது மத்த இடத்துல எல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும், நான் வாங்கி சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு குழந்தையே செஞ்சு போட்டிருக்கா, ரொம்ப நல்லா இருக்கும்க்கா, வாங்கி சாப்பிடுவோம். தங்கச்சிமா நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லலடா. என் மடுமாவ இருக்கா பாரு, அவளுக்கு கண்ணில் படாம ஒளிஞ்சு மறைஞ்சு சாப்பிடணும்னு தான் சொன்னேன். அதான பார்த்தேன், நான் கூட வாங்க மாட்டியலோன்னு நினைச்சிட்டேன்க்கா. சீச்சி, நான் அந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன்டா தங்கச்சி. குழந்தை ஒரு டப்பா எவ்வளவுமா? பாட்டி பெரிய டப்பா 499 ரூபா, சின்னது 299 ரூபா. ஓ அப்படியா? தங்கச்சிமா சின்னதுல கொஞ்சம் கம்மியா தாண்டா இருக்கும், பெருசுல நிறைய இருக்கும். நம்ம ஆளுக்கு ஒண்ணு பெருசு வாங்கிக்கிடலாமா? ஏக்கா கிழவனார் வேற கேப்பாரு. குழந்தனாருக்கு ஒண்ணு வாங்கிக்கிடலாம்டா. மொத்தமா 3 வாங்குவோமா? சரிங்கக்கா வாங்குங்க. ஒன்னு வாங்கிட்டு நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். பிறகு வந்து இன்னொன்னு வாங்கிட்டு போய் கிழவனார்ட்ட கொடுப்போம். தங்கச்சிமா இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்டா என் மடுமாவை கண்டுபிடிச்சிருவாடா. நம்ம இந்த ஃப்ரைடு சிக்கனை வாங்கிட்டு அந்த மொரட்டடிக்கு போயிருவோம். அங்க நம்ம 2 பேரும் போய் உட்காந்து மொச்சுக்குன்னு சாப்பிடலாம்டா. சரிங்கக்கா. குழந்தை 2 பெரிய பாக்ஸ் தாமா, ஒன்னே ஒண்ணு மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு நாங்க பிறகு வந்து வாங்கிக்கிடியோம். ஏன் பாட்டி கையோட வாங்கிட்டு போட்டி தானே? நாங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு வந்து பிறகு வாங்கிக்கிடியோம். நீ தனியா எடுத்து வை, நாங்க காசு தந்துட்டு போறோம். சரி பாட்டி. பாட்டி இந்தாங்க பாட்டி ஃப்ரைடு சிக்கன். எல்லாம் குழந்தை இந்த ரூபா. இந்தாம்மா காசு. சரி பாட்டி, பார்க்கவே எல்லாத்தையும் சொல்லிருங்க பாட்டி. கடையில கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் இருக்குன்னு சொல்லுங்க பாட்டி, எல்லாரும் அப்பதான் வருவாவே. சரிம்மா குழந்தை. ஏலா வெறும் சிக்கன் மட்டும் தானா? தொட்டுட்டு திங்கிறதுக்கு எதுவும் இல்லையோ? பாட்டி உள்ளே 2 பாக்கெட் சாஸ் கிடக்கு பாட்டி, அதை தொட்டு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். சரிலா. குழந்தை போயிட்டு வரோமா? சரிங்க பாட்டி, ஒரு டப்பா உங்களுக்காக ஒதுக்கி வைப்பே, வந்து வாங்கிடுங்க. சரிம்மா. ஏல குழந்தை இந்த வெந்தது வேகாதது உடஞ்சது இந்த மாதிரிலாம் போட்டு வச்சிடாத. கிழவனாருக்கு வாங்கிட்டு போய் கொடுக்க போறேன், எல்லாம் நல்லதா எடுத்து வை. பாட்டி எல்லாமே நல்லா இருக்கும் பாட்டி, சூப்பர் பீஸ், டேமேஜ் பீஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது பாட்டி. அதெல்லாம் நாங்க வீட்டுல சாப்பிடறதுக்கு எடுத்துட்டோம். நீங்க கேரண்டியா வாங்கிட்டு போலாம், சந்தோஷமா சாப்பிடலாம். இத போய் சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு பிறகு வந்து சொல்லுவீங்க. சரிலா. தங்கச்சிமா வட மரத்தடியில போய் உட்காந்து மொச்சுக்குன்னு சாப்பிடுவோம். சரிங்கக்கா. வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க. சிஎஃப்சி சிக்கன்மா, சிஎஃப்சி சிக்கன். கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன்மா, கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன். சின்ன பொண்ணு ஃப்ரைடு சிக்கன். வாவ் ரியலி அமேசிங். குழந்தை எனக்கு ஃப்ரைடு சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா இந்த ஃப்ரைடு சிக்கன் எவ்வளவு? சௌமி சின்னது 299 ரூபா, பெருசு 499 ரூபா. என்னது 299 499? 50 ரூபாய்க்கு வராதா? 50 ரூபாய்க்கா? வெறும் டப்பா மட்டும் தான் வர, வாங்கிக்கிறியா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு. இந்த இத்து போன டப்பாக்கு 50 ரூபாயா? எல்லாமே ரூபா தானே, சும்மாயே வரும். 50 ரூபாய்க்கு கையில ஒரு 2 பீஸ் ஆது எடுத்து கொடு, நானே எங்க அம்மையும் ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டேன். இங்க பாரு சௌமி, நான் எல்லாத்துக்கும் ஒரு ரேட் வச்சு தான் வித்துக்கிட்டு இருக்கேன். டப்பாவும் கணக்கு பண்ணி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது பீஸா வித்தாச்சுன்னா எனக்கு கட்டுப்படி ஆகாது. அதனால டப்பா கணக்கு படி வாங்கிக்க. 299 தானே, அது ஒண்ணு வாங்கிக்க. 299? அவ்வளவு ரேட் கொடுத்து எப்படி வாங்க முடியும்? இந்த மாதிரி கஷ்டப்பட்ட பியல் 50 ரூபாய் தாரே 2 பீஸ் தா. ரொம்ப பண்ணாத குழந்தை. அதெல்லாம் தர முடியாது சௌமி, டப்பா கணக்கு தான். டப்பா கணக்குன்னுகிட்டு 50 ரூபாய்க்கு 2 பீஸ். முடியாது. சித்தியலா இது ரொம்ப பியாசுவாப்ல. இது நிக்கும்போது 50 100ன்னு நம்ம குறைவா நடந்துக்கிட கூடாது. நம்மளும் கொஞ்சம் கத்து காட்டணும். குழந்தை இங்க பாருங்க, நான் தான் முதல்ல வந்திருக்கேன், நான் தான் முதல்ல வாங்குவேன். நான் வாங்கின பிறகு யாரா இருந்தாலும் வாங்குங்க. முன்னாடி வாங்க, தலைய அத்துருவியா? எங்க நீ வாங்க பாப்பா. என்னது இன்னைக்கு வாங்குங்காவே? எப்பவுமே நான் தான் முதல்ல வாங்குவேன் நிப்பாவ. இன்னைக்கு என்னடானா நீ வாங்குன்னு சொல்லிட்டாவே, என்ன பண்றது? வேண்டாம் என்னதான் இருந்தாலும் நீங்க பெரிய அவியல் வானர அவியல் நீங்களே வாங்கிட்டு போங்க. எனக்கு முன்னாடி தான் நீ வாங்கன்னு ஆசைப்பட்ட. இப்போ நீ வாங்குறியா இல்ல குடுமி எடுத்து பிரைட் குடுமி போடட்டுமா? சில பேருக்கு விட்டு கொடுத்தாலும் நம்ம அருமை என்னன்னு தெரியாது. குழந்தை எவ்வளவுல இருக்கு? அதான் சொன்னேனே சௌமி, பெருசு 499, சின்னது 299. இருக்கட்டும். 1000 ரூபாய்க்கு உள்ளதெல்லாம் இல்லையா? சௌமி 2 வாங்கிக்க, 1000 ரூபாய் கிட்ட வந்துடும். 2 ரூபா தான் கம்மி 1000 ரூபாய்க்கு. இல்ல எனக்கு பெருசு தான் வேணும். 1000 ரூபாய்க்கு மேல தான் வேணும். பெருசுனா எப்படி? குடுமி சைஸ்க்கு வேணுமா? இங்க பாருங்க, நான் ஒரு கஸ்டமர் வியாபாரி கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீங்க இடையில வந்து பூராதங்க. ஆமா நாங்க வந்து
என்ன நடிப்பு குடிமையில என்ன நாடகம் ஆடுது எல்லாத்தையும் காட்டுட்டு தான் வந்திருக்காங்களோ இது தெரியாமல பேசி தொலைச்சிட்டோம் அதே நான் அவட்ட 500 பேசிக்கிட்டு இருந்தா அது உங்க காதுல 50 ரூபாய்னு தப்பா விழுந்துட்டு விழ குடிமை அறுத்தாதான் கீழே விழ ஏ குழந்தை நான் 2 டப்பா வாங்கிட்டு போனேன் ஆமா ஓனர் நீங்க 2 டப்பா வாங்கிட்டு போனீங்க என்ன 2 வாங்க கொஞ்சியலோ சே 50 வாங்குவாவே நான் வாங்கிட்டு போன டப்பால ஒண்ணுல குருவி இருக்குது ஒண்ணுல குருவி இல்லாம இருக்கு என்னது குருவியா சே இதெல்லாம் இவ சிக்கன் கூட வச்சு விக்கறா ஏய் இப்போ நான் கஸ்டமர் யாவரிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ இப்போ ஊடையில பூந்தானி வச்சுக்க குடிமி இருக்காத அறுத்து விடுவேன் ஓனர் கோழிப்பி குருவிப்பின்லாம் சொல்லாங்க ஓனர் சாஸ்ன்னு சொல்லுங்க இல்லன்னா கெச்சப்னு சொல்லுங்க ஓனர் கேச்சப்பு கொச்சப்புன்னு சொல்லியாவே என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதான் சொல்ல முடியும் நீ எதுக்கு ஒரு டப்பால குருவி வச்சிருக்க ஒரு டப்பால குருவி வைக்காம விட்டுருக்க சீ ஃப்ரைட் சிக்கன் திங்கற ஆசையே போயிட்டுனா வீட்டுக்கு போ இங்கே நின்னுட்டு நீனா கால் வலியா பேர போகுது சீ எப்ப பார்த்தாலும் பேதி வாந்தி குருவி இதுலயே இருங்க ஏ குழந்தை எனக்கு ஃப்ரைட் சிக்கனே வேண்டாம் திங்கற ஆசையே கொடுத்துட்டு நான் போறேன் ஓ இல்ல நம்மட்ட அப்படியே 10000 ரூபாய்க்கு வாங்கிடுவாரு 50 ரூபாய்க்கு பேரம் பேசி இருந்து மூதேவி பேச்ச பாரு எதுக்கு ஓனர் கஸ்டமரை ஏன் ஓனர் கெடுத்திய ஆமா கஸ்டமர் பெரிய கஸ்டமர் இந்த குடுமிலாம் உனக்கு கஸ்டமர் என்ன ஜொத்த நேரத்துல 5 ரூபாய்க்கு 2 தாரியான்ட்டு வருவ நீ முதல்ல அந்த குருவி எடு நான் கிளம்பட்டேன் என் பிள்ளைய காத்திட்டு இருக்கு ஓனர் சாஸ்ன்னு சொல்லுங்க ஓனர் சாசுனா ஒரு டம்ளர்ல ஊத்தியா தரணும் ஒரு குருவி அளவுக்கு தானே வைக்க வேற என்ன சொல்லுவாவே ஏடு நான் போட்டேன் இந்தாங்க ஓனர் குருவி ஐயோ அம்மா